யார் அது? நான் தான். யார் பேசுறது? நான் தாங்க மல்லிகா. இருங்க போயிடாதீங்க. என் கோலத்தை பாத்தீங்களா? என்னமா அது சேரா இருக்கு? பாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஓனானோட ஓட்டம் வேலி வரைக்கும் தான் அன்னைக்கு சொன்னீங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம். ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாது புத்தி வந்தது. புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடே, கேட்க மறந்துட்டேனே. ஆமா, எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு. அத காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா, குழந்தைதான் முக்கியம். ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுங்களா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்கறேன். ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி. என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இலை கீழே விழுந்துருச்சு. இந்தா. என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டவர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. ஐயோ, எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. எங்க நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ, ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களேன். ஏய், என்னடி கொழுப்பா? நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும். இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா கிட்ட மோதல இதான் உங்க கதை. அங்க பாருடி அம்மா. இந்த பஜாரி இங்க வந்தா நம்மளை எல்லாம் தீத்துருவா. ஓடுங்கடி, சீக்கிரம் ஓடுங்கடி. போன தடவை முனுசாமிக்கு 7500 ரூபாய்க்கு குத்தாய்க்கு விட்டேன். அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல. அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு, இல்ல நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா, நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ளார் என்ன பண்றாரு? இரு கேட்டு சொல்றேன். பாண்டியா, 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 சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாமீர் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட நீ என்னம்மா, உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுங்க அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பல்க. அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க. இருங்கடி, உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா பொட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துறதா? ஏந்திரி வா. கைய குடுமா. கையெல்லாம் சேராயிரும்ல. கொடைய பிடி. நீ ஒரு அம்மா. சரி வா. அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறதா? அவனுகளை பொண்ணு பார்க்க நம்ம விடவே கூடாதுடா. ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திவிட்டா அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுறதா? பாண்டியா, அவ கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற. அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. கட்டைனாலும் கட்ட செம கட்ட. அட வீட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா. 10 மணிக்கு எவனா வர்றானாமே. டேய், அவனுக்கு தான் போல இருக்குடோ. பாரு, நிறுத்தே. யார் நம்ம வண்டியை நிறுத்துறது? யார் நீங்க? எதுக்காக நம்ம வண்டியை மறிச்சீங்க? வழிபறி கொலை பண்றீங்களா? கவுண்டர, நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயா, அத மாறா போட்டுருக்கீங்களா நீங்க? அத வச்சு கண்டுபிடிச்சேன். எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? தர்மகத்தா வீட்டுக்கு. எதுக்கு? பொண்ணு பாக்கதான். நீங்க தான் மாப்பிள்ளையா? பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு விடுவான் பிச்சு. ஓ, பையனா? மாப்பிள்ள வரலீங்களா? மாப்பிள்ள டிக்கல இருக்காரு. இல்ல இல்ல, காருக்குள்ள இருக்காரு.
கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா, பேரு ரொம்ப நல்லா இருக்கே. பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்னை பாக்கணும் நாங்க. இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ, இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூர கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்க போறீங்களே, அத நினைச்சா பொண்ணுக்கு என்னங்க? பொண்ணு நல்ல பொண்ணுதாங்க, யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகனும் நானும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். கொப்புரானே, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களே? மகர, இவன் ஒரு மாப்பிள்ள. போடா, நீ பொண்ணு பாக்கவே போ, அவளே ஒரு வழி பண்ணுவா அவங்கள. பாண்டியா, அவனையும் தள்ளிக்கிட்டு வா, ரெண்டு போயா, பேரையும் போயா. சேர்த்து அப்பன் மகனை கட்டி பிடிச்சிட்டு போங்கடா. அதுக்குள்ள என்னடா முன்னாடி போயிட்ட? இப்ப நாம எங்கப்பா போறோம்? ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க இல்ல. நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா, இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஏப்பா, இங்க மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஓயா எது? மிலிட்டரி கந்தன் வீடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா. விசித்திரமா இருக்குதே, என்ன ஊரு இது? ஏன் பின்னால் தொட்ட? 5 அடி 4 அங்குலம். இப்ப எதுக்கா அளக்குறீங்க? 2 அடி 6 அங்குலம். எது? ம். 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 5 7. யோ, கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? 2 4. எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? அம்மா, கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த 2 தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னமா நீங்க சொல்ற? 2 பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னமா அது? விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா, இதுக்கப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். இங்கற வாங்க. வீட்டை கொடுத்து அனுப்பு. சரி வாங்க. என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? கரியெல்லாம் வேணாம், நாங்க 2 பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம். இந்த மிலிட்டரி கந்தன் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு? மிலிட்டரி கந்தன். மிலிட்டரி கந்தனா? எங்க நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கரிகடைக்காரர் கை நீட்டினாரு, அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க, அதனால உங்களை கேட்டேன். ஆஹா, வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ, என்ன ஓடுற இவன்? இவர் தானே? ஆமாங்க, இந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கையை நீட்டி? ஆமா. வலது கையால? ஆமாமா. ஏன்பா, இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க, நீ மட்டும் என்ன காட்டினியாம? அவங்க வெளியூருங்கண்ணே. அதான். வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே, வந்து இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். பயந்துட்டியாப்பா?
வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். நான் தான் அந்த மிலிட்டரி கண்ட வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் முரட்டு கால மாதிரி இருக்கா. அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேலம்பாளையம். வடிவேலாபாளையம். சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன். ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். பணம் பணம் காரியத்தை முடிச்சிட்டு பில் அனுப்புறேன். அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. இந்த பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாண்டியன். பாண்டியன், நல்ல பேர்.